ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி வச்சு, அதாவது ஜவ்வரிசி அல்வா. அதாவது நம்ம அரை கப்பு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி அப்படியே கொட்டாமல் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். கொஞ்சம் நீர்க்காக நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுப்போம். ஏன்னா நமக்கு வந்து அது நல்லா ஜவ்வரிசி அது நல்லா வேகணும் இல்லையா, அதனால். அப்புறம் வந்து கடாயில் நல்ல திக்கான கடாய் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு தேவையான முந்திரி பருப்பு தனியாக வறுத்து எடுத்து வச்சுருவோம். அப்புறமா அரைச்ச விழுது அதில் போட்டு அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சு கலரின்னு இருக்கணும். சீக்கிரமாக அது வந்து கெட்டி ஆகிடும். அப்புறமா அந்த நான் வந்து எவ்வளோ ஜவ்வரிசி எடுத்துருக்கணும், அரை கப்பு தான் நான் ஜாகரி பவுடர் போட்டிருக்கேன். இது வந்து ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்வீட் வந்து எல்லா அவளுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அது போட்டுக்கலாம். அரை கப்புக்கு 3/4 கப்லேருந்து 1 கப்பு வரைக்கும் நம்ம ஜாகரி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து நெய் வந்து 4லேருந்து 5 ஸ்பூன் நெய் தேவைப்படும். கலரிண்டே சிம்பிளை வச்சு நம்ம கலரிண்டே வரும்போது நல்லா பதத்துக்கு அது வரும், நல்லா கெட்டி ஆகிடும். நம்ம கரண்டியில் அப்படி எடுத்து விடும்போது கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே விழும். அதுக்கப்புறமா நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் போட்டு நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இது வந்து சூடு ஆற நமக்கு அந்த ஜவ்வரிசியில் நல்லா திக்காக ஆகிடும். நல்லா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தயாராகிடும். தேங்க்யூ.